எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. இந்த கதை பேர் பிரயாண கதை. சில விஷயங்களை இவர் அப்சர்வ் பண்ணுவார். அதில் ஏதோ சொல்லணும்னு நினச்சி பாருமோ அதை வச்சுன்னு ஒரு சிறுகதை நம்ம கொடுத்துடுவார். இதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். உங்களுக்கு என்ன புரியுறதோ, உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு. அந்த மாதிரி பிரமாதமான சுவாரஸ்யமான நிறைய கதைகளை கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான் அது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் பிரயாண கதை. கூவம் எக்ஸ்பிரஸ் யமுனாப்பூர் ஸ்டேஷனிலிருந்து புறப்பட காத்திருந்தது. அது பறவை எக்ஸ்பிரஸ். கூவம் நகருக்கு பயணம் போகின்ற விதவிதமான பறவைகள் பல நிறங்களிலும் குரல்களிலும் கூவல்களுமாக மூட்டை முடிச்சுகளுடன் அதில் ஏறி இருந்தன. முதல் வகுப்பு பெட்டியில் குருவி ஏறிக்கொண்டது. அதில் குறிப்பிட்டிருந்தது பி அறையின் மேல் இருக்கை. குருவி அங்கே போகும்போது வெளியே ஒரு பெரிய காக்காய் நின்றிருந்தது. அழகான வாட்ட சாட்டமான காக்காய். குருவியை பார்த்து அது புன்னகை பூத்து கும்பிடு போட்டது. குருவிக்கு அது யார் என்று தெரியாததால் பதிலுக்கு ஒரு புன்னகை செய்துவிட்டு பி அறைக்குள்ளே நுழைந்தது. அது கூப்பை அறை. மேலே ஒருவர் கீழே ஒருவர் ஆக 2 பேருக்கான அறை. ஆஹா, கூப்பை போட்டிருக்காங்களே, மனைவியோடு வந்திருக்கலாமே என்று குருவி ஒரு கணம் ஏமாற்றத்துடன் நினைத்து விட்டு மேல் இருக்கையில் படுக்கையை போட்டது. கீழ் இருக்கைக்கு அடியில் பெட்டியை தள்ளிவிட்டு கீழ் இருக்கையில் உட்கார்ந்தது. வெளியே இருந்த வாட்ட சாட்ட காக்காய் குருவியை பார்த்து புன்னகை பூத்துவாரே நின்றது. என்ன தெரிந்தவர் மாதிரி சிரிக்கிறாரே, எனக்கு தான் ஞாபகம் இல்லையா என்று பதிலுக்கு புன்னகை புரிந்தது குருவி. வண்டி புறப்பட்டவுடன் பெரிய காக்காய் உள்ளே வந்தது. அதன் பின்னால் இளைத்து போன கிழக்காக்காய் ஒன்று வந்தது. குருவி சார், எங்கே போகிறதோ என்று கேட்டது கிழக்காக்காய். கூவம் நகரம். ஒரே ஒரு விண்ணப்பம். நம்ம சிநேகிதர் இந்த காக்காய் வயசான வாயசப்பட்டியின் மக்கள் பிரதிநிதி. உடல் சரியில்லை, மருந்து அடிக்கடி சாப்பிடும், ராத்திரி இருமும் காரும் கணைக்கும், உங்களுக்கு தொல்லையாக இருக்கும். நான் இதை கவனித்துக் கொள்ளும் அட்டெண்டர். அவருக்கு கீழே இருக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் இருக்கையில் நான் இருந்தால் கவனித்துக் கொள்ள சௌரியமாக இருக்கும். அட்டெண்டருக்கு முதல் வகுப்பு டிக்கெட் உண்டோ என்று கேட்டது குருவி. அதை நாங்கள் கவனிச்சுக்கிறோம், உங்களுக்கு வேற பர்த் ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். குருவி யோசித்து கொண்டிருந்த பொழுது அதற்குள் அந்த பெரிய காக்கா குறுக்கிட்டு சொல்லிட்டு, அட ஏன் மறைக்கணும் குருவி சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அடிக்கடி மது கஷாயம் சாப்பிடுவேன், மருந்து மாதிரி தான், உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமோ என்று நான் தான் கேட்க சொன்னேன். எனக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது, எனக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றது குருவி. அப்போ சரி, ரொம்ப நல்லதாக போச்சு, நீ பாட்டுக்க கீழே படுத்துக்கையா, ஜமக்காலம் தரேன், தலைகாணி தரேன் என்றது காக்காய். வண்டி ஓடிற்று. அரை மணி ஆனதும் காக்காய் பெட்டியை திறந்து ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்தது. 3/4 கிளாஸ் நிரப்பி 1/4 பாகம் தண்ணீர் கலந்து சாப்பிட தொடங்கிற்று. நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, 1/4 கிளாஸ் மருந்து 3/4 கிளாஸ் தண்ணின்னு என்று. சோடா பாட்டில் கண்ணாடியால் அதை பார்த்து கொண்டே கிழக்காக்காய் ஒரு அதட்டல் போட்டது. கிளாஸையும் பிடுங்க பார்த்தது. ஐயோ ஆண்டவனே, நீ சொன்னது சரியா காதில் விழுவலை, விகிதம் மாறி போச்சு, இப்போ விட்டுடு என்று குருவியை பார்த்து கண்ணடித்து சிரித்தது பெரிய காக்காய். அடுத்த கிளாஸ் நீ சொல்கிறபடி தான் இருக்கும் என்று ஒரு வாய் குடித்தது. என்னது அடுத்த கிளாஸா? இன்னும் அடுத்த கிளாஸ் வேற இருக்கா? இனிமேல் பாட்டிலை தொட்டால் தெரியும் சரி என்று பாட்டிலை எடுத்து கீழ் அறிக்கைக்கு அடியில் எட்டாத மூலையில் வைத்தது கிழக்காக்காய். அது உடலை சுருக்கி இருக்கையில் அடியில் குடிந்து பாட்டிலை மூலையில் தள்ளிவிட்டு எழுந்து கொள்வதற்குள் வாயசப்பட்டி பிரதிநிதியான வாட்டசாகட்ட காக்காய் மளமளவென்ற ஒரே மூச்சில் கிளாஸில் உள்ள மது கஷாயத்தை காலி செய்துவிட்டது. செய்துவிட்டு
குருவியை பார்த்து எப்படி என்பது போல கண் சிமிட்டியது. பிறகு குருவியோடு பேசத் தொடங்கிற்று. தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றது, எந்தெந்த தலைவர்கள் தனக்காக எத்தனை மணிக்கு எந்தெந்த ஊர்களில் கூட்டங்களில் பேசினார்கள் என்று மிக மிக விவரமாக சொல்லிற்று. குருவிக்கு இந்த மாதிரி பெரிய இடங்கள், அரசியல் விவகாரங்கள் எல்லாம் பழக்கமில்லை. திகைப்புடனும் பெரிய இடத்திற்குரிய ஒரு சிறிய பவ்யத்துடனும் எல்லாவற்றையும் கேட்டது. பிறகு பொருளாதாரம், நீதிமன்றங்களில் நடக்கின்ற அடிப்படை உரிமை வழக்குகள், தான் பத்திரிகையில் படித்த செய்திகளை பற்றி கேட்க தொடங்கிற்று. அதற்கு ரொம்ப ஆவல் தெரிந்து கொள்ள. அதெல்லாம் இப்போ இன்னாத்துக்கு குருவி சார், அங்கே தான் அக்கப்போர் தலைவலின்னா இப்போ இன்னாத்துக்கு இந்த தலைவாதியெல்லாம் மானாக தானே நிம்மதியாக 1.5 நாள் ரயிலில் போகிறோம், இல்லாட்டி ஏரோப்ளேனில் போக முடியாதா? ஏரோப்ளேனில் போனால் 2 கிளாஸ் முடியறதுக்குள்ளே ஊர் வந்துடுமே என்று கிழக்காய் நையாண்டி பண்ணிடுது. நீ சும்மா அறியா? மாட்டேன்னா இன்னும் கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொடு. இன்னும் கொஞ்சமா? உங்கள் சம்சாரம் இதுக்கு தான் என்னை கூட இருக்க சொல்லியிருக்காரா? நீ என்னையா பாடி கார்டா பாட்டில் கார்டா? 2ம் தான். பாட்டில் கார்டாக இருந்தால் தான் பாடி கார்டாக இருக்க முடியும். நீ பேச்சில் சூனம் தான், நான் ஒத்துக்கிறேன். போயேன், இது வேறு, இது மட்டும் கொடு போதும் என்று இடது கையால் தாடியை பிடித்து கெஞ்சிற்று பெரிய காக்காய். வலது ஆள்காட்டி விரலையும் பாம்பு விரலையும் காட்டிற்று. இது ஏதடா சங்கடம் என்று கீழே குனிந்து மூலையிலிருந்து பாட்டிலை எடுத்தது கிழக்காக்காய். 2 விரலையும் கிளாஸ் மேலே வச்சுக்கோங்க என்று சொல்லி ஊட்டிட்டு, என்ன 2 விரலும் அகண்டுட்டே போகிறது, சேர்த்து வச்சுக்கோங்க. ஆயசப்பட்டி காக்காயின் கட்டை விரல் பாம்பு விரலிலிருந்து பிரிந்து கொண்டே போயிற்று. இன்னும் பாதி கூட வரலையே என்றது. அதெல்லாம் முடியாது என்று கிழக்காக்காய் பாட்டிலை நிமிர்த்தும் போது சட்டென்று ஆயசப்பட்டி காக்காய் இடது கையால் பாட்டிலை சாய்த்தது. கிளாஸ் நிறைந்து விட்டது. என்ன விளையாடுறீங்களா குருவி சார்? பிடிங்க பாட்டிலை, 2 பேரும் பிடிங்கினா தான் சரியாக வரும் என்று அதட்டி கொண்டு மெதுவாக பாட்டிலை கழற்றி கொண்டு மூடிற்று. உங்கள் சம்சாரம் என்னை கேட்டால் எங்கே கொண்டு முகத்தை வச்சுப்பேன் என்று மறுபடியும் பாட்டிலை இருக்கைக்கு கீழே மூலையில் தள்ளி வைத்தது கிழக்காக்காய். அவளுக்கு என்ன வேலை? ஒரு பிரியாணி ஒழுங்காக பண்ண தெரியுமா? உடனடுத்தவ இருக்காள புதுப்பேட்டைக்காரி, அவள் ஒரு பருப்பு துவையில் அரைச்சி ஒரு ரசம் பண்ணி போடுவாள். கம்முன்னு மணக்க ராசா தலைக்கே ஏறிடும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வைக்க சொல்லு. உன் பாடி கார்டு வேலையை கொடுத்தவளை ஆவ் என்று ஏப்ப முட்டுக்கொண்டே சொல்லிட்டு வாயசப்பட்டி காக்காய். அவ இல்லாட்டா தெரியும் சேதி, புதுப்பேட்டைக்கே அத்தனையும் போயிருக்கோம். அவள் மகாலட்சுமி, ஏடா ஓடமாக பேசப்படாது சொல்லிவிட்டேன் என்று பூத மூக்கு கண்ணாடி வழியாக குருவியை பார்த்து சிரித்தது கிழக்காக்காய். போயா கிடக்க நீயும் மகாலட்சுமியும். சரி எழுந்துரு, டைனிங் ஹாலுக்கு போய் ஒரு ஆம்லெட்டுக்கு ஆர்டர் கொடுத்துடுவா போ. அதுக்குள்ளேயும் பசியா என்று கிழக்காக்காய் அப்பாடா என்று முனகி எழுந்து கொண்டு போயிற்று. அது மறைந்ததும் வாயசப்பட்டி மெதுவாக எழுந்திருந்து கீழே குனிந்து பாட்டிலை எடுத்து அவசரமாக ஊற்றிக்கொண்டது. கிழம் திரும்பி வருவதற்குள் மெதுவாக சாப்பிட்டது. கிழக்காக்காய் வந்தது. கைப்பையை திறந்து வீட்டில் கொண்டு வந்திருந்த மிளகாய் பொடி எண்ணெய் போட்ட இட்லிகளை சாப்பிட்டது. பிறகு ஜமக்காலத்தை விரித்து படுத்து கொண்டது. ஆம்லெட் வந்ததும் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்கணும். குருவி சார், உங்களுக்கும் சொல்கிறேன் கவனிச்சுங்க என்று எச்சரித்து விட்டு படுத்து கொண்டது. குரட்டை விட்டது. குருவி சார், ஒரு ஹெல்ப்பு. இது வாயசப்பட்டி. என்ன? மெதுவாக கஷாய பாட்டில் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். குருவிக்கு உடம்பு சிறியது, எளிதில் லாவகமாக எடுத்து விட்டது. நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லப்படாது பெரியவர்கிட்ட என்று கேட்டுக்கொண்டது.
என்ன சார் அப்படி இனம் தெரியாதவனை பார்த்தா தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினச்சிங்க. நம்ம தொகுதியோட அறிவையே கொச்சப்படுத்திட்டீங்களே என்று பெரிய காக்காய் சிரித்து கிளாஸில் ஊற்றிக்கொள்ளாமல் அப்படியே மெதுவாக 2 வாய் சாப்பிட்டு விட்டு வசப்படாமல் மூடியை திருகி குருவியாட்டம் கொடுத்து குருவி இதையை வாங்கி மறுபடியும் கீழே வைத்து திரும்பி தன் இடத்திற்கு போய் உட்கார்ந்தது. சாரி என்றது வாய்ஸப்பட்டி. ஆம்லெட் கொண்டு வந்த டைனிங் கார் ஆளிடம் காதோடு ஏதோ சொல்லிட்டு பையில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தது. நடுநிசியில் அவன் ஒரு பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனான். இந்த மாதிரி மறுநாளும் 2 தடவை செய்தான். அந்த சமயங்களில் கிழக்காக்காயை வேறு ஏதாவது வேலை சொல்லி அனுப்பிவிடும் வாயசப்பட்டி வாட்ட சாட்ட பிரதிநிதி. நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா என்று ஒரு தடவை குருவியை பார்த்து வாயசப்பட்டி கேட்டது. எப்போவாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜலதோஷம் காய்ச்சல் வந்தால் ஒரு ரவுண்ட்ஸ் மிளகை தட்டி போட்டு வெந்நீரில் விட்டு சாப்பிட்ருக்கேன். பழக்கமாக இல்லை. பழக்கம் கூடாது, எனக்கும் பழக்கம் இல்லை. இப்படி ரயிலில் போகிறதே தான். ஊருக்கு போய் வீட்டுக்குள்ள நினச்சா நிஜமாகவே மருந்து கணக்காக தான் இருக்கும். இந்த களை இருக்க நட்சத்திரம் என்ன போங்களேன் உசுரை எடுத்துருவான். இப்போ கொஞ்சம் மருந்து மாதிரி சாப்பிடுங்களேன், மிளகு தட்டி போட்டு வெந்நீர் கொண்டாட சொல்கிறேன் டைனிங் ஹால்கிட்ட என்று உபச்சாரம் செய்தது வாயசப்பட்டி. குருவிக்கு நப்பாசை என்று இழுத்தது. டைனிங் கார் ஆள் வரும்போது உத்தரவு பிறந்தது. ஆனால் மிளகு தட்டி போட்ட வெந்நீர் வருவதற்குள் வாயசப்பட்டிக்கு மறந்து போய்விட்டது. சொச்ச பாட்டிலையும் காலி செய்து விட்டது. ஞாபகப்படுத்த கூச்சப்பட்டு குருவி அது சாப்பிடுவதை ஏமாற்றமாக பார்த்து கொண்டிருந்தது. மிளகு தட்டி போட்ட வெந்நீர் வந்ததும் வாயசப்பட்டிக்கு ஞாபகம் வந்து விட்டது. அடேடே, மறந்தே போயிடுச்சு. நீங்கள் சொல்லப்படாதா சார், பார்த்துக்கிட்டே பேசாமல் இருந்தீங்களே. பிழைக்கிற பிள்ளையா நீங்கள்? ஏயா இன்னும் ஒரு கால் அரை சைஸ் கிடைக்குமா என்று டைனிங் காரை கேட்டது. இனிமேல் எப்படி சார்? தட்டாப்பேட்டை ஸ்டேஷன் தாண்டியாச்சு, 5 நிமிஷத்தில் இறங்க வேண்டியதானே என்று டைனிங் கார் சொன்னது. டைனிங் கார் ஆள் பறவை. சரி சார், பரவாயில்ல சார், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் என்று வாயசப்பட்டி சீப்பட்டியிலிருந்து யாரோடையோ அரட்டை அடித்து கொண்டிருந்த கிழக்காக்காயை கூப்பிட்டு பெட்டி படுக்கைகளை எடுத்து வைக்குமாறு உத்தரவு கொடுத்தது. 1.5 நாள் பயணம் அலுப்போடு குருவியும் கீழே இறங்கி போயிற்று. அமுத சுரபியில் வந்திருக்கிறது, அது போட்டிருக்கா. பிரயாணக்கதை என்ன ஒரு வசதியான கதை. எத்தையோ பார்க்குறாரு, அதை வச்சுட்டு எத்தையோ சொல்லணும். அழகாக ஒரு பிரமாதமான ஒரு சிறுகதையில் சொல்லிட்டு போடுறார். இன்ஃபேக்ட் இவரோட கதைகள்லாம் கரெக்டாக ஆராய்ச்சி பண்ண கூட சொல்லியிருக்கா. சில விஷயங்கள், சில மாறுதல் கூட இவர் கதைக்கு அப்புறம் வந்திருக்குன்னு. சிலதெல்லாம் அவருக்கு படம், அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் ஓரம் ஒதுங்கி போகிற டைப்பு இல்லாமல் அதை பற்றி அழகாக சின்ன கதையில் அப்பட்டமாக சொல்லிவிடுவார். ஆனால் அவருடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இது இப்படின்னு இந்த கதையோடு அது முடிஞ்சிடும். ரைட்டாக தப்பா, இந்த பக்கம் நீங்கள் எடுத்து கட்சி ரைட்டாக, அந்த பக்கம் ரைட்டாக, அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டுடுவார். இன்னும் பல கதைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி அவர் எழுதினது. அதெல்லாம் கூடி சீக்கிரம் நான் படிக்கலான்னு இருக்கேன் உங்களோட. இதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அவர் சொல்கிற விதம் அதெல்லாம் ரொம்ப ஒரு கிண்டல் கலந்த ஹாஸ்யம், அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பிரமாதமான கதை. வழக்கம் போல் நீங்களும் இதை நிச்சயமாக நன்னா கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.